உள்ள ஆலயத்துக்குள்ளே போனீங்களா? இன்னும் போல 3 சிவன். 3 சிவன் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காளையார் கோவில் ஒன்று தான். 3 சிவன் ஒரே இடத்துல பார்க்கலாம். சின்ன கோவரை வந்து சுயம் தானா முளைச்சது சொர்ணக்காளி ஈஸ்வரன். பெரிய கோவரை வந்து சோமேஸ்வரன். அதுக்கு பின்னாடி உள்ள ஆலயம் வந்து சுந்தரேஸ்வரன். உள்ளே போனீங்கன்னா சோமேஸ்வரர் என்ட்ரன்ஸில் பெரிய லிங்கமாக பார்க்கலாம். அந்த லிங்கத்துக்கு பேர் சர்சலிங்கம். அந்த ஒரே லிங்கத்துக்குள்ளே சின்ன சின்ன லிங்கமாக வடிவமைச்சிருப்பாங்க. 1008 சிவன். அப்போ 3 சிவனை சேர்த்து 4 சிவன். அதே மாதிரி 3 அம்மன், மீனாட்சி, சௌந்தரநாயகி, சொர்ணூர். 3 நடராசர், 3 பள்ளியறை, 3 கால பைரவர். எல்லாமே மும்மூணு தான். காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியஸ்தலம் காளையார். சின்ன கோபுரம் வந்து 7ஆம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது 1300 வருஷம். பெரிய கோபுரம் தான் மருதுபாண்டியர் கட்டினது 18ஆம் நூற்றாண்டு 300 வருஷம். இந்த கோபுரத்துக்காண்டியே மருதுபாண்டியர் தலையை கொடுத்தார். இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலம் எடுத்திருப்பான். தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலைநிமுறை செய்தவர் மருதுபாண்டியர். அப்போ பெரிய மருதுடைய உண்மையான தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும். அந்த இடத்துல பீடம், அதுக்கு கீழே தான் அவருடைய உண்மையான தலை. அதுக்கப்புறம் இந்த பீடம், அதுக்கப்புறம் இந்த சிலை. இவருடைய உடல் வந்து திருப்பத்தூர். திருப்பத்தூர்னா சென்னை, வேலூர், திருப்பத்தூர் அல்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சின்ன மருதுக்கு உடம்பு தலையெல்லாமே திருப்பத்தூர் தான். எதனால பெரிய மருதுடைய தலை காளையாருக்கு வந்துச்சு, அதான் கொஸ்டின். வீரபாண்டி கட்டபொம்மனை வந்து ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரில் தூக்கிட்டார். வீரபாண்டி தம்பி ஊமத்துறை, கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னன்றா திருநெல்வேலி சிறையில் அடைக்கிறார். இதில் ஊமத்துறை மட்டும் மருதுபாண்டியை தப்பிக்க வைக்கிறார். தப்பிச்சு வந்த ஊமத்துறை வந்து மருதுபாண்டியிட்டே அடைக்கலம் கேட்குறார். மருதுபாண்டியர் என்ன பண்ணுறாரு, தஞ்சை வந்து அவனை கலங்க விடக்கூடாதுக்காண்டி அடைக்கலம் கொடுத்து திரும்பியும் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமத்துறையா மருதுபாண்டியை அடைக்கலம் வைக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே திருமய கோட்டைன்னு சொல்லுவோம். அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டு சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவருடைய படை வீரர்களோடு போய் ஆங்கியோடைய வீரர்களை கொன்று ஆங்கியோடைய சிறைச்சாலையை தகர்த்தெறிஞ்சு கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே காப்பாற்றி கூட்டியாந்துறாரு சின்ன மருது. காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தரப்பட்டவர். அவங்க வீரெல்லாம் இறந்துருக்காங்க. கட்டபொம்மன் குடும்பத்தார் யாருமே இல்லை. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல. ஊமத்துறை ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனால் அவனை இதை செய்யலை. இது யாருன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் ஆங்கிலேயர் என்னன்ற புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நாடுறேன். அவர் தான் காட்டி கொடுக்குறாரு. வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான், புதுக்கோட்டை ராஜா. மருதுபாண்டியரை காட்டி கொடுத்தது உடையண்ணன். உடையண்ணன்னா சிவகங்கை படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டயலாக் வரும். மருதுபாண்டியரை காட்டி கொடுத்தது கௌரி வல்லபாய் உடையண்ணன். அதைத்தான் நான் சுருக்கமாக உடையன். உடையண்ணன் மருதுபாண்டியன் என்னன்னு காட்டி கொடுக்குறாரு, ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது மருதுபாண்டியன். கட்டபொம்மன் குடும்பத்தார சிறைச்சாலேருந்து காப்பாற்றணும் மருதுபாண்டியன் சொன்ன உடனே ஆங்கிலேயர் என்னன்ற மருதுபாண்டியன் மேலே ரொம்ப கோமாரு, ஒரே வெறியார். எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்க்குற மருதுபாண்டியரை பிடிக்க முடியல. மறுபடியும் இதே ஆங்கிலேயர் உடையன்ட்ட போய் சொல்கிறான், நான் மருதுபாண்டியரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுற, அவரை பிடிக்க முடியலை. அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கிறான். அப்போ தான் உடையனான்னு காட்டி கொடுக்குறாரு. மருதுபாண்டியரை எக்காரணம் கொண்டு பிடிக்க முடியாது. அவரை பிடிக்கிறாந்தா காளையார் கோவில் ராஜகோபுரம் மருதுபாண்டியர் கட்டின கோபுரம். இந்த கோபுரத்து மேலே மருதுபாண்டியன் உயிர். இந்த கோபுரத்தை பீரங்கியை வச்சு இடிக்கப்படணும்னு நீ தண்டரா போட்டால் மருதுபாண்டியன் எங்கே இருந்தாலும் சரண் அடைஞ்சிருவார்னு உடையன்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டார். ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பார்க்குற இடிக்க மனசு இல்லை, வேற வழி இல்லை. மருதுபாண்டியரை பிடிக்கணும்னு ஒரே நோக்கத்தோட 25 பீரங்கியை கோயிலுக்கு முன்னாடி வச்சு ரவுண்டப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணுறேன், ஊருக்கு ஆள் நியமித்து தண்டரா போட்டேன். மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய ராஜகோபுரம் பீரங்கியாக இடிக்கப்பட்டுவிட்டார். இந்த செய்தியை கேட்டவுடனே மருதுபாண்டியன் சொல்லி வச்சுக்கிறார், நம்ம ஆசாச்சியாக கட்டின கோபுரத்தில் ஆங்கிலேயர் இடிக்க போகிறான்ட்டு. மருதுபாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக தண்டரா போட்டு ஒரு அறிக்கை விட்டுறாரு. காரணம் கொண்டும் கோபுரம் இடிக்கக்கூடாது, எங்களுடைய உயிர் தானே உனக்கு வேணும், நாங்கள் வந்து சரண் அடைகிறோம்னு சொல்லி சின்ன மருது பெரிய மருது திருப்பத்தூரில் போய் சரண் அடைஞ்சிடறார். ஆங்கிலேயர் அங்கே போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டேங்கிற மருதுபாண்டியர் விளங்க மாட்டிட்டு மருதுபாண்டியருக்கு கோபம் உண்டுன்றக்காண்டிய மருதுபாண்டியர் சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், படை வீரர்கள் ஒரு 564 பேரை தேடி கண்டுபிடிச்சு மருதுபாண்டிய கண்ணுக்கு முன்னாடி வரிசையாக நிப்பாட்டி புறங்கைய பூரா கட்டி 564 தலையை பூரா வெட்டிடுறான். இது எங்கேயா திருப்பத்தூரில்.
பஞ்சாபில் ஜாலியன்வாலா படுகொலை 1919 440 தான். இது அதுக்கு முன்னே நடந்த திருப்பத்தூர் படுகொலை 1801 564. வரலாற்று இடம் பெற்றது ஜாலியன்வாலா படுகொலை, திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்பட்டது. இப்போ தான் அது வரலாறு புக்கில் போடுற. அப்போ 564 தலையை உடம்பை ஏன் தனித்தனியாக போகிறான்னாட்டா, மருதுபாடையர் காலத்தில் போருக்கு போனாக்கா கைகால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கைகாலெலாம் ஒட்டிக்கிறோமா. இதனால் ஆங்கிலம் என்ன பண்ணுறேன், தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறேன், நம்மளை கொண்டாலும் கொண்டுருவான்னு பயந்துக்கிட்டு 564 தலையை உடம்பை தனியாக தூக்கி போட்டு மருது பாண்டியரை தூக்கு போடையில் இதே நிலைமை தான் உனக்கு. உன்னுடைய கடைசி ஆசை என்னங்கிறான். அப்போ தான் பெரிய மருது மட்டும் கடைசி ஆசை என்ன சொல்கிறான்னா, தூக்கு போடையில் கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். ஆனால் என் கண் முன்னே என் படை வீரோடைய தலையை வெட்டி நீ தனித்தனியாக போடுற, ஒன்றா போட்டால் ஒட்டிகிட்டு வந்து கொண்டுறாங்கிற பையன் உனக்கு. ஏன் தலையை நீ எங்கே வைப்பானே எனக்கு தெரியாது, ஏன் தலையை நீ எங்கேயே வைக்க வேணாம், நான் கட்டிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாரன். அதனால தான் திருப்பத்தூரில் தூக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லேயே தலை காலாளமாக இருக்கும் பெரிய மருது. சின்ன மருதுக்கிட்ட அவள் எதுவுமே கேட்க விரும்பலை, அவரும் சொல்ல விரும்பலை. சிங்க அடைக்கிற கூண்டுக்குள்ளே போட்டு கையிலங்கால் விளங்க மாட்டி ஆக்ரோஷமாக தூக்கு போட்டு விட்டேன். ஏன்னா அவர் மேலே ரொம்ப கோபம். அதனால தான் அக்டோபர் 24 சின்ன மருதுக்கு திருப்பத்தூரில் அரசு விழா. அக்டோபர் 27 பெரிய மருதுக்கு காலார் கோயிலில் குருவிட்டு இங்கே தான் கூட்டம் அதிகம். ஆனால் தூக்கு போட்டு 2 பேருமே ஒரே தேதி ஒரே நாள் 24 3 நாள் சென்று பெரிய மருந்துடைய தலை மட்டும் காலாயில் போகுது. அதனால தான் திருப்பத்தூரில் 24 காலாயில் இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம்.